வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. இன்றைக்கி நம்ம நேந்திரம் பழத்துக்குள்ளே தேங்காயோட பூர்ணமெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலத்துக்கு சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பழம் கரெக்டாக பார்த்து பக்குவமாக செலக்ட் பண்ணும். பச்சை கலரில் காயாகவும் தோல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தோல் கருத்து ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. மஞ்சள் கலரில் தான் தோல் இருக்கணுங்க. உள்ளே இருக்கிற காய் நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி பழம் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பழத்தையும் இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் 2ஆகவும் மறுபடியும் இதை 2ஆகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். நான் காமிக்கிற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த டாட்ஸ், இந்த சீட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம செய்கிற டிஷ்ஷில். இதுக்கு மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே தோல் எடுத்துகிட்டு நம்ம சீட்ஸ் எடுத்தோன்னா பழம் மசிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போது இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு நம்ம இதெல்லாமே ஸ்டீம் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆற விட்டுறணுங்க. அது வரைக்கும் நம்ம இதுக்கான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன முந்திரி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட நட்ஸை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை பழம். இதை 2யுமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஆனால் திராட்சை இருக்கு இல்லைங்களா, இது பொரிஞ்சு வரக்கூடாது. இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அந்த பூ மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபில்லிங்க்கு. இதை 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா வறுத்து மணம் வந்திருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது நம்ம காயாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால இனிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக தாங்க நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் வரும். அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நல்லா பார்த்தீங்களா, ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படியே முழுசாக தான் இருக்குது. கேரமலைஸ் ஆகலை, கரையவும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்மளுக்கு நல்லா ஆறின இந்த பழத்தை மேஷர் இல்லைன்னா ஏதாவது கரண்டியோட பேக் சைடில் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கைகளாலையும் நம்ம கட்டிகள் இல்லாமல் மேஷ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிடணும். நேந்திரம் பழம் சாப்பிட்றது ரொம்பவுமே ஹெல்த்திங்க. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன பேபிக்கு கூட, ஒரு 6 months 7 months பேபிக்கு கூட இதை ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குங்க. இது மாதிரி நல்லா நம்ம இதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்காக தான் இந்த மாதிரி பழத்தை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். இதை சின்ன சின்னதாக நம்ம ஒரு எலுமிச்சை அளவுக்கு பால்ஸ் எடுத்து கைகளால் நல்லா அழுத்தமாக உருட்டிக்கணும். அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். ஒரு கிண்ணம் மாதிரி குழி பண்ணிக்கலாங்க நடுவில். இதில் கொஞ்சமாக பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதை அப்படியே மடித்து விட்டு ஓரங்களை நல்லா சாஃப்டாக நம்ம சீல் பண்ணணும். டைட்டாகவும் சீல் பண்ணணுங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு இது பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப லைட்டான ஹேண்ட்ஸில் நம்ம இதை அப்படியே ஷேப் கொடுக்கணும். இலவம் பஞ்சுடைய அந்த காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 2வது 3வது செய்யும்போது ஈஸியாக வந்துடுங்க. நல்லா சீல் பண்ணி இந்த மாதிரி நைஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம நெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலகாரம். இன்றைக்கி நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா வெறும் எண்ணெயில் கூட நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இதை சேர்த்து மிதமான தீயில் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாழைப்பழமும் பூர்ணமும் சேர்ந்து பைட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அதுவும் சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாமா. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.